கார்த்திக், பவித்ரா, அன்பு, கண்மணி, வெண்ணிலா எல்லாருமே வந்து அங்கே நடக்கிற கோவில் திருவிழாக்காக போகிறாங்க. அந்த திருவிழாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. நீங்கள் என்ன வந்து நினச்சி வந்து வேண்டிக்கிட்டாலும் மனம் உருகி வேண்டிக்கிட்டோம் அப்போ தான் நடக்கும். முக்கியமாக நல்லவங்களாக இருக்கணும். அவங்க மனசில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்க வேண்டிக்கினா கண்டிப்பாக வந்து இந்த சாமி வந்து வரம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கண்மணி மட்டும் யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற அப்படின்னோடனே, சரி நான் மனமுருகி வேண்டிக்கிறேன். அப்போ கடவுள் எனக்கு எல்லாமே இந்த சாமியெல்லாம் கொடுத்துருமா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நீ மனமுருகி வேண்டிக்கமா, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி வேண்டிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. சாமி வந்து வந்து மனசில் எதுவுமே இல்லைன்னு எப்படி சாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னே வந்து வெண்ணிலா இதை கேட்டு, இங்கே பாருமா, எங்கள் சாமியெல்லாம் சந்தேகப்படுற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, வில்லேஜில் இப்படி தான் இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெண்ணா பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உங்கள் சாமி அற்புதத்தை இப்போவே நிகழ்த்துமா, எல்லாம் கண்டிப்பாக நிகழ்த்தும் அப்படின்னோடனே, இங்கே பாருமா பொண்ணு, நீ வந்து இந்த சாமியை வந்து நம்புறியா அப்படின்னா, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மினி சொல்கிறாங்க. அப்போது இங்கே இருக்குல்ல இந்த எண்ணெய் சட்டி, இந்த எண்ணெய் சட்டியில் கைவிட்டு இந்த வடையை எடு, கண்டிப்பாக உனக்கு சாமி எதுவுமே கொடுக்காது அண்ணன் அப்படின்னோடனே அதிர்ச்சிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி? ஆமாம்மா, உனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த எண்ணெய் சட்டி விட கையை விடு, அப்படி வந்து உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ விட வேணாம் அப்படின்னோடனே உடனே வந்து என்ன இது தேவையில்லாத முட்டாள்தனமாக இருக்குது, இங்கே பார் கண்மணி, நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. இல்லை வெண்ணிலா, எனக்கு இந்த தெய்வத்து மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் நம்புகிறேன், அதனால் நான் கைவிட தான் போகிறேன். என்ன நீ இப்படி முட்டாள் மாதிரி பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் தப்புன்னு தெரியும், அவங்க தான் சொல்கிறாங்கன்னு கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போய் கை விடணுன்ற, ஒரு வேளை கையெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சாமி மேலே பக்தி இருக்கும்போது எதுவும் ஆகாதுமா, நாங்கள் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுன்னு கேட்காது அப்படின்னோடனே, இல்லை சாமி விஷயத்தில் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாங்க. அந்த வடையை கையை விட்டு எடுக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஓடி வராரு அன்போ, கண்மணி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு கையில் எதுவும் ஆகலைல்ல அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, உண்மையிலே சொன்னேன்னா இந்த இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தம்பி, இந்த சாமி உங்கள் பொண்டாட்டியை வாழ வச்சிருக்கு, உங்கள் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை பாருங்கள், ஏன்னா உங்கள் பொண்டாட்டியோட மனசு நல்ல மனசுப்பா, அப்பழுக்கு இல்லாத இந்த பொண்ணை நல்லபடி பார்த்துக்கப்பா அப்படின்னோடனே அப்படியே பூரிச்சு போகிறாரு. நம்ம வந்து அன்பு எல்லாரும் வந்து விளக்கேற்றுறாங்க, அதனால் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் கும்பிட்றாங்க. அப்போ கரெக்டாக அன்பு வந்து கண்மணி வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க. அப்போ வந்து பூ விழுது அவங்களோட தட்டுக்கு மட்டும். அப்போ அங்கே இருக்க புரோகிதர் சொல்ல, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக என்னன்னைக்கும் பிரியாமல் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவையும் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து இங்கே கண்மணி வந்து அன்பையும் பார்த்துட்டு அப்படியே வெண்ணா வந்து சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பிரியாமல் வாழ்வாங்களாம். இவங்க 2 பேரும் பிரிக்க போகிறவளே நான் தானே, கூடிய சீக்கிரம் அன்பு என் கூட தான் இருப்பான், அது தெரியாமல் அந்த புரோகிதர் வேறு வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்து அந்த வந்து சித்தர் வந்து வராரு. வந்துட்டு, பிரிக்க போறியா, நீ பிரிக்க போகிற அவங்க 2 பேரையும், அந்த அம்பாளே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும்போது நீ யார் பிரிக்கிறதுக்கு, முதல்ல உன்னை கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பார்க்குற, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த அம்மா வந்து வழி விடுவா, கெட்டவங்களை என்றைக்குமே ஒதுக்கி தான் வைப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் நீ பண்ண எல்லா விதத்துக்கும் பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, நான் வந்து அழிஞ்சு போவேனா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் யார் நம்புறா, சும்மா இந்த ஆள் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கண்மணி அன்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து பிரசாதம் கிடைக்குது. அதை வந்து கண்மணி வந்து அன்புக்கு வந்து, ஏங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, முதல்ல இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. மாத்திரை போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் சாப்பிட்டு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஊட்டி விடுறாரு. 2 பேரும் அன்னோனியமாக இருக்காங்க. அப்போ வந்து பூ வச்சு விடுப்பா உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து கண்மணி தலையில் அன்பு வந்து வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வெண்டாக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கான இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த அன்புக்கிட்ட எப்போவுமே இந்த கண்மணி ஒட்டிக்கிட்டே இருக்கா, இவளை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல, இங்கே வந்தும் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணிக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், அப்போ தான் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா.